வெல்கம் டு சோடா புட்டி. சோ இந்த வீடியோல பார்க்க போறது டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் எப்படி இருக்கு. பேய் மேல உண்மையா பாசமா இருக்கிறது மூணே பேர் தான். ஒன்னு லாரன்ஸ் அவர்கள், சுந்தர்சி அவர்கள், அப்புறம் நம்ம சந்தானம். மூணு பேருக்கும் வேற ஏரியால ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாக்க கண்ணாயிரம் அந்த வெப்பனை எடு அப்படிங்கிற மாதிரி டக்குனு ஒரு பேய் படத்தை எடுத்து அந்த பிரச்சனையை சரி கட்டுருவாங்க. அப்படி அடுத்தடுத்த பாட்டா எடுத்து தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில தில்லுக்கு துட்டு, டிடி ரிட்டர்ன்ஸ், அதை தொடர்ந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் தான் இந்த படம். இதுல இவர் பேயவே கலாய்கிற மோட்ல இறங்கிடுவாரு. சோ அதான் இந்த சீரீஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல ரிவ்யூவரா இருக்கிற ஹீரோ படத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் நல்லா ஆகும்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஐடியாவே நல்லா இருந்துச்சு. ஏன்டா எந்த படம் எடுத்தாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு 1008 குறை சொல்றீங்க, அதான் நீயே படத்துக்குள்ள போ, மொத்த பிரச்சனை நீயே சமாளிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படமே இருக்கும். செல்வராகவன் அவர்கள் தான் சினிமா மேல ஆசை இருக்கிற அவருடைய டைலாக்லாம் லைட்டா தெலுங்கு படம் வில்ல மாதிரி, ஏய் உங்கம்மா எங்கம்மா இல்லடா சினிமா அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு டப்பிங் வில்லன் மாதிரி அவர் மிரட்டி அவருதான் சினிமா மேல பாசமா இருக்கிற ஒரு பேய். அந்த பேய் ரிவ்யூங்கிற பேர்ல எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிவ்யூரை நாம சும்மா விடக்கூடாதுன்னு படத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு இருப்பாரு. அப்படிதான் கிசா என்கிற நம்ம ரிவ்யூவரான சந்தானத்தை, போ படத்துக்குள்ள போ தம்பி, எங்க படத்தை பார்க்க வாங்கலேன், தேட்டர்ல நாங்க உங்களுக்கு டிக்கெட் புக் பண்றோம், ஃபேமிலியாவே நீங்க வாங்கலேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபரை கொடுக்க, அங்க போனதுக்கு அப்புறம் தான் மொத்தமா படத்துக்குள்ள போடா அப்படிங்கிற மாதிரி உள்ள தள்ளி விட்டுருவாரு. அது இல்லாம சந்தானம் மட்டும் போனா பரவாயில்லையே, சந்தானமன் கோ அவங்க டீம் எல்லாரும் சேர்ந்து என்னென்ன ஃபன் பண்றாங்கிறதா இந்த மொத்த படமும். ஆக்சுவலா இந்த படத்துல சந்தானம் தான் கம்மியா ஸ்கோர் பண்றது. ஏன்னா அவர் ஹீரோவா ஆனதுக்கு அப்புறம் சைட் ரோல தான் இருப்பாரு. அவங்க சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் தான் சேர்ந்து படத்தை ஸ்கோர் பண்ணி காப்பாத்துவாங்க. அப்படி இதுல லுலுசபா மாறன் அவருக்குன்னு தனி ஸ்டைல்ல பண்றதா இருக்கட்டும், முக்கியமா நிழல்கள் ரவி அவரை வச்சு ஏகப்பட்ட சீக்வன்ஸ் எல்லாம் வரும். மொத்த சீக்வன்ஸையும் காப்பாத்துற விஷயங்களா இருக்கட்டும், முக்கியமா மொட்டராஜேந்திரன் இவங்க 3 பேருடைய காம்போ அது ஏகப்பட்ட கலவரத்தை உண்டாக்கும். சோ அந்த காம்போவா நிறைய கவுண்டர்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா ட்ரெய்லரை பார்த்து எல்லாரும் டென்ஷன் ஆடுது, ஏங்க ஜிவிஎம்க்கு இப்படி ஒரு நிலைமையா, அவருடைய அழகான பாட்டை அவரை வச்சு ஸ்பூஃப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்ற மாதிரியே டென்ஷன் ஆச்சுல. ஆக்சுவலா படம் பார்க்கும்போது ஜிவிஎம் கூட பரவாயில்லங்க, போங்க பரவாயில்ல உங்களை டேமேஜ் பண்றாங்க இல்லைன்னு சொல்லல, பட் பரவாயில்ல உங்களை விட்டுறலாம். இந்த பக்கம் செல்வராகவன் கேரக்டரை வச்சு செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த மனுஷனெல்லாம் பார்க்க பாவமா இருக்கியாயோ, எப்பேற்பட்ட ஆளா அவரை பார்த்தது, திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல அவரை பிக்ஸ் பண்ணி பாக்குறது, அவர் பர்ஃபார்மன்ஸ்ன்ற பேர்ல சில விஷயங்கள்லாம் பண்றது பாவமா இருந்துச்சு. எனக்கு ஜிவிஎம் டேமேஜ் பண்ணதை விட செல்வராகவன் தலைவன் செல்வராகவன் டேமேஜ் பண்ணதான் ஜாஸ்தியா இருக்குது. எனக்கு செல்வராகவன் கேரக்டர் தான் ஏன் அவர் இந்த படத்துல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த கேரக்டர் ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா அவரை ஸ்டார்டிங்ல காட்டும் போது செம்ம கிளாப்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தான் கொஞ்சம் கடுப்பாச்சு. அண்ட் இந்த கான்செப்டாவே படத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட ரிவ்யூவர் படத்துல அது இதுன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பானே, படத்துக்குள்ளேயே போனா என்னென்ன பிரச்சனை எல்லாம் சமாளிப்பான், அவனுக்கு தான் சினிமா தெரியுமே, அப்ப சினிமா விஷயங்களை வச்சு எப்படி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவாங்கிற அந்த ஐடியாவே செம்ம. அது இல்லாம அவனுக்கு தெரிஞ்ச சினிமா வார்த்தைகளை வச்சு நடக்கிற சுச்சுவேஷனை டக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஏன் இப்ப இப்படி மாறுது, ஏன் இந்த சுச்சுவேஷன்ல இது நடக்குது, இந்த நேரத்துல ஏன்டா இந்த மியூசிக் வருது, இந்த மியூசிக் வந்தாலே படத்துல இதான நடக்கும் அப்படின்னு அவன் எல்லா படத்தையும் பார்த்து தெரிஞ்சு வச்சிருப்பான்ல, அந்த விஷயங்கள்லாம் இதுல அப்ளை பண்றதுங்கிற மாதிரி அந்த குட்டி குட்டி ஐடியாஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏய் இவன் பேசுற பாச யாருக்குமே புரியலையே, உனக்கு மட்டும் எப்பரா புரியுதுங்கிற மாதிரி இப்படி சில விஷயங்கள் எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வர அந்த புக்கை வச்சு வர ஒரு போர்ஷன் மாதிரி இருக்கும். அதாவது டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துலயுமே வரும். அதாவது மொத்தமா மாடிப்பாங்க சீரியஸான சுச்சுவேஷன்ல, எல்லாரும் அங்கிட்டு ஓடுறது இங்கிட்டு ஓடுறதுன்னு டாம் அண்ட் ஜெர்ரி டைப்ல மாத்தி மாத்தி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, மாட்டிக்காம சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதே மூமெண்ட் தான் இதுலயும் இருக்கும். பேய்கிட்ட மாட்டிக்காதன்னு எக்ஸ்ட்ராவா புக் தேடுற மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு கேரக்டரும் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுன்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு அந்த லெவலுக்கு இதுல இல்ல, பட் கொஞ்சம் மேட்ச் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. பழைய சாங்க யூஸ் பண்ணாம எந்த படமும் இருக்காது போல, அதுவே திகட்டுற அளவுக்கு எல்லா பாட்டையும் யூஸ் பண்ணாம விட மாட்டோம்னு பண்ணுவாங்க போல. இதுலயுமே ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது. அது என்னன்னா இந்த படத்துக்கு கொஞ்சம் பிளஸ்ஸா அமைஞ்சது. ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ல சிரிப்பு வரலையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது டக்குனு அந்த சாங்கை போட்டு அந்த சுச்சுவேஷனை சமாளிச்சு விட்டுருவாங்க. அந்த சாங் வர இடம் கொஞ்சம் லைட்டா சிரிப்பு வந்துடும். ஸோ இந்த படத்துலயும் ஏகப்பட்ட பழைய சாங்ஸ் எல்லாம் வரும். அது அந்த சுச்சுவேஷனை மேட்ச் பண்ற மாதிரி சுச்சுவேஷனே ஸ்பூஃப் பண்ற லுலுசபா டைப்ல இருக்கும். ஆனா இதுல அந்த காமெடி ஏரியாங்கிறது, இப்போ காமெடி பண்ற ஆட்கள் ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்ல இல்ல சீரியஸான பிரச்சனையில சிக்கிட்டாங்கன்னா அவங்க சீரியஸா தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, அது நமக்கு இங்க சிரிப்பு காட்டும். ஆனா இதுல இவங்க சிரிப்பு காட்டுற ஆட்கள் உள்ள போய் மாற்றிருக்கிறது அது சீரியஸான விஷயம் மாதிரியே ஃபீல் ஆகல, அதுவே ஒரு ஸ்பூஃப் படம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால இந்த காமெடி ஏரியாங்கிறது கொஞ்சம் அங்க இங்க தான் லைட்டா சிரிப்பு இருந்துச்சு. இதுல ஒரு படத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாருப்பா, அடுத்து இந்த படத்துல அடுத்தடுத்த லெவலுக்கு போகுமே அப்படிங்கிற மாதிரி இல்லாம அங்க போகுது இல்ல இங்க போகுது இல்ல திடீர்னு இது வருது பாருங்க, திடீர்னு காலையாவது திடீர்னு பிளாஷ்பேக் போறோன்ற மாதிரி இப்படி அவங்களே கொஞ்சம் கிளியரா இல்லாம அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அம்மா இவங்க சீரியஸான படம் தான் உள்ள காட்டுறாங்களா இல்ல ஸ்பூஃப் படம் எடுக்கிறாங்களா, லுலுசபாவோட மினி வெர்ஷன் எடுக்கிறாங்களான்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பயங்கர கொடூர சைக்கோ கோடி போய் மாட்டிக்கிட்டு அப்படியே சுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சைக்கோவை காட்டுவாங்க. அவன் அதுக்கப்புறம் அவனை கூட்டாளிங்கிற மாதிரி சில ஆட்கள்லாம் பாக்குறதுக்கு பயங்கரமா ஸ்டார்ட் ஆகும்.
அதுக்கப்புறம் ஏங்க ரொம்ப டம்மியா இருக்கிறாங்க, இவங்களே எவ்வளவு நேரம் சமாளிச்சுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அது ரொம்ப இழுக்கிற மாதிரி தோணுச்சு. சோ இதுல கதையா அடுத்தடுத்த பிரச்சனைல லாக் ஆகிக்கிட்டு இந்த காமெடி ஆட்கள் எப்படி இந்த சுச்சுவேஷனை காமெடியா ஹேண்டில் பண்றாங்கன்ற அந்த மோட விட்டுட்டு எப்படி தப்பிக்க போறீங்க, சுச்சுவேஷனே மொத்தமா நீங்க இஷ்டத்துக்கு அங்க இங்கன்னு போயிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு கடத்துல கன்ஃபியூஸே ஆயிடுச்சு. படத்துக்குள்ள இது நடக்கும் அடுத்து இதெல்லாம் நடக்கும் பாரு அப்படிங்கிற ரூட்ல இல்லாம திடீர்னு என்ன வேணாலும் நடக்கும். ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்ற ஒருவன் திடீர்னு காலையில எவ்வளவு திடீர்னு பிளாஷ்பேக் போலான்ற மாதிரி அவங்களே கண்டமேனிக்கு இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப காமெடியா ஒர்க் ஆகலையாடா உனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இடங்கள் அங்க இங்கன்னு சிரிப்பு வந்துச்சு, லைட்டா சிரிப்பு வந்துச்சு. அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் ரொம்ப இழுத்ததுதான் லைட்டா பிரச்சனையா பட்டுச்சு. ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ல நான் சிரிச்சிட்டேன், அந்த மொமெண்ட்டுக்கு நான் சிரிச்சு முடிச்சுட்டப்பா. அதுக்கப்புறமா அடுத்த சீனுக்குள்ள போகாம அதே சீனே நாங்க இன்னும் 3 வெரைட்டில கொடுக்குறோம் பாருங்கன்ற மாதிரியே கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு 3 கேரக்டர் அந்த சுச்சுவேஷன்ல கூப்பிட்டு வந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்களா. அதனால போருங்க, இந்த சீனுக்கு நான் சிரிச்சுட்டேங்க, அடுத்த சீனுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எழுத்து போன ஃபீல் இருந்துச்சு. இதுல ரிவ்யூவர்ஸ் அட்டாக் பண்ற அந்த சீன்லாம் ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூலுமே சந்தானம் சொல்லியிருந்தாரு, கிளைமேக்ஸ் அதுக்கான ஒரு விஷயத்தை பெருசா வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஆனா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, கிளைமேக்ஸ்ல எங்கங்க அந்த விஷயமே காணுமேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஹீரோவை வச்சு ஹீரோட சுச்சுவேஷனை வச்சு கடைசியில ஒரு பெருசா ஒரு விஷயத்த சொல்ல போறாங்கன்னு நினைச்சா அது டக்குன்னு அப்படியே சிம்பிளா முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் செல்வராகவன் அவர்களை வச்சு ரொம்ப சப்பையா முடிச்சு விட்ட ஃபீல் தான். ஆக்சுவலா கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது இல்ல நாங்க இன்னும் முடிக்கல, இன்னும் இழுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியே அதை சுத்தி இன்னும் நாங்க பிளான் போடுறோம், இன்னும் இந்த விஷயத்த கொண்டு வரோம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த இழுத்து சரி நீங்க முடிக்க போறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப இழுத்துட்டு போனாங்க. சோ ஓவரால் இது வந்து ஒரு ஆவரேஜான படம். பட் அதுக்குன்னு சிரிப்பே வராதான்னா கன்ஃபார்ம் சிரிப்பு வரும், அங்க இங்க லைட்டா சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். அந்த சிரிக்கக்கூடிய விஷயங்களை ஒரு சுச்சுவேஷன்ல மேட்ச் பண்ணிடுவாங்க. ஆனா இன்னும் அந்த கதையை ரொம்ப சீரியஸா கொண்டு போய் அதுல இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னும் அவங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கும். அந்த விஷயம் டிடி ரிட்டர்ன்ஸ்ல நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த தில்லுக்கு துட்டு சீரீஸ்ல இது கொஞ்சம் வீக்கஸ்ட் படமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. முன்னாடி வந்த படங்கள் அளவுக்கு இது கண்டிப்பா கிடையாது. ஆக்சுவலா அந்த மொத்த சீரீஸ்லயுமே இதுதான் கடைசி இடத்துல இருக்கும். அங்க இங்கன்னு லைட்டா சிரிப்பை மெயின்டைன் பண்ற விஷயங்கள் இருக்குது. மொத்தமா குபீர்னு சிரிக்கிற மூமெண்டா பெருசா எதுவுமே இல்ல. சோ இந்த படத்தை நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சோடா அப்படி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.